ஃப்ரெண்ட்ஸ் காக்னிசென்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 1000 பிளஸ் வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 33,000 உங்களுக்கு பெர் மந்த் வந்து சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில பாஸ் அவுட் குடுத்துருக்காங்க பாருங்க. 2021, 22, 23, 24ல பாஸ் அவுட் ஆனவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 5த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ காக்னிசென்ட்ல இருந்து பாருங்க இன்ஜினியர் ட்ரெய்னி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஜாபோட லொகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை குடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை, கோயம்புத்தூர்ல தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது. ரீலொகேட் பண்ணா கூட நீங்க அதுக்கு வந்து நீங்க வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் 2021, 22, 23, 24 இந்த பேட்ச் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக் இல்லன்னா எம்இ, எம்டெக்ல இல்லன்னா வந்து எம்சிஏ, எம்எஸ் இல்லன்னா எம்எஸ்சில வந்து எனி டொமைன்ல நீங்க படிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் டிகிரியை நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அதாவது நீங்க 10த், 12த் இல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க யுஜி பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாத்துலயுமே நீங்க வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட அரியர்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பார்த்தோன்னா எனிவேர் இன் இந்தியா கூட உங்களுக்கான இருக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து சென்னை, கோயம்புத்தூர்ல தான் வந்து இருக்கும். அப்படி இல்ல ரீலொகேட் பண்ணா கூட நீங்க வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எனி ஷிஃப்ட் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்ட் 1ல வந்து ஆப்டிட்யூட் அசஸ்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல வந்து பாருங்க கம்யூனிகேஷன் அசஸ்மென்ட் வந்து இருக்கும். ஸோ ரவுண்ட் 3ல வந்து ப்ரீ ட்ரெயின் இன்டர்வியூஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 4ல வந்து வெண்டார் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ரவுண்ட் 5 வந்து பாருங்க டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைமா வந்து ஆஃபர் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னியா வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் எம்ப்ளாயியா உங்களுக்கு வந்து பண்ணிருவோம் அப்படிங்கிறத பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 4 லேக் பெர் ஆனம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 4 லேக் பெர் ஆனம்ங்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரூ. 33,000 பக்கம் உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து சேலரியாவே வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க நைட் ஷிஃப்ட்டுக்கான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நாங்க புரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு வந்து கேப்ஸ்லாம் நாங்க வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து நல்லா டாப் பெர்ஃபார்மர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம்லி வந்து பாருங்க ரிவார்ட்ஸ்லாம் நாங்க குடுப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சேலரி இல்லாம உங்களுக்கு நெறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இந்த ஜாப் வந்து பாருங்க இன்ஜினியர் ட்ரெய்னி லெவல்ல வந்து எடுக்குறாங்க இனிஷியலா. ஸோ அதுக்கான ஜாபோட நேச்சர்ல இருந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், ரோல் எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இத தவிர வந்து பாருங்க சென்னை உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் வந்து ஜாப் வந்து இருக்க போது. ஸோ இது தவிர உங்களுக்கு கீழ நீங்க வந்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, மேண்டட்டரியா உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க 2 பேஜுக்குள்ளார வந்து இருக்கணும் மேக்ஸிமம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்க மேண்டட்டரி டாக்குமெண்ட்ல வந்து இன்டர்வியூ டைம்ல வந்து நீங்க வந்து ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் ஐடி கார்டுமே நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. யுஜிக்கான மார்க் ஷீட் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க ஆன் போர்டிங்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பான் கார்டு வந்து மஸ்ட்டா வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். பான் கார்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்ல இருக்கிற மாரி வந்து அந்த பான் கார்டோட நேம் வந்து மேட்ச் ஆவணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ஸோ அதில வந்து மேட்ச் ஆவணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாரி வந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மேண்டட்டரியா நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைம்ல இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு சூப்பர் செட்டோட அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து ட்ரெய்னி லெவல்ல வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயியா சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் என்ஜினியரா வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து குடுத்துருவாங்க. ஸோ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பாருங்க. இதில வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்ப காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இங்க இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட் அட்டாச் டாக்குமெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து ஸோ அதிலிருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸா வந்து இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் வந்து டெட்லைன் வந்து 20 செப்டம்பர்னு வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் அந்த டெட்லைன் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அக்டோபர் 5 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெஜிஸ்டர் நவுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து சூப்பர் செட்டோட லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.